ஏற்கனவே நாங்கள் சொன்னது மாதிரி துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் எங்களை வெற்றியாளராக்குவதற்குமாகத்தான் நாங்கள் பாடசாலையில் சேர்ந்திருக்கிறோம். அப்படி நாங்கள் சேர்ந்திருக்கிறத நாங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சுயமாக பாதுகாப்பாக இருப்பதற்கு நாங்கள் பழக வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய பெற்றார் என்ன ஜாப் செய்கிறாங்க, அவங்க யார் என்றது எங்களுடைய பாதுகாப்பில் எங்களுடைய வெற்றியில் நேரடியான செல்வாக்கு செலுத்தாது. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறோம். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் 6 மணி முதல் மலைக்கு கொண்டு மலையில் இருந்து அப்படியே விட்ட சூரியன் உதிச்சு வந்தது அந்த கழுகை கண்டு தன்னுடைய விரட்டியை அப்படியே விரிஞ்சி நல்ல பெருசா விரிஞ்சி விசாலமான நிப்பாட்டிக்கு கொண்டு போய் அவர் என்ன செய்யறாருன்னா கொண்டு விடுறார். பறக்குங்கிற அந்த கழுகை என்ன செய்யறதா கொஞ்சம் தூரம் பறந்து போய் திரும்பி கோடிகளோட வந்து விழுந்துச்சு. திரும்ப அந்த கழுகை கொண்டு போய் என்ன செய்யறாருன்னா ஒரு மரத்துல மேல தாய் தந்தையின் உணர்வை நாம் ஒன்றும் மதித்தால் வாழ்வினில் வெற்றி நிலைக்கும். வாழ்வினில் வெற்றி நிலைக்கும். ஓய்வுறக்கம் ஒன்றி உன்னொழி காணி. ஓய்வுறக்கம் ஒன்றி உன்னொழி காணி. ஒன்றுபட்டு உழைத்திடும். ஒன்றுபட்டு உழைத்திடும். அம்மா அப்பா ஓய்வுறக்கம் ஒன்றி உன்னொழி காணு நீ. ஒன்றுபட்டு உழைத்திடும். அம்மா போகாதே, துணிந்திருக்கலாம் என்று துவண்டு போகாதே, பணிந்து போகலாம் ஆனால் பயந்து போகாதே. எழுந்து நடந்திட வேண்டும், எழுந்து நடந்திட வேண்டும். உன்னாடின் சுமையின் தோளில் சுமந்து எழுந்து நடந்திட வேண்டும். மனமே துணிந்து நடந்திட வேண்டும். மெடிசின்ல வந்து பாருங்க, மெரிட் வந்து 40% மெரிட் இருக்குல்ல. இந்த 40% இந்த மெரிட் எண்ணிக்கை வந்து எங்களுக்கு ஹோல் ஐலண்ட் ரேங்க்ல 838வது வரைக்கும் வருது. இது வந்து ஒற்றுமையான மாணவர்களுக்குள்ள வந்து உருவாக்குறது தான் ஒற்றுமையை. எனக்கு பிடித்த விளையாட்டு வந்து கிரிக்கெட். எனக்கு பிடித்த ஹாபி வந்து கவிதை எழுதுறேன். எனக்கு பிடித்த ஃபுட் வந்து இட்லி. இருக்கிறது கற்றுக் கொடுத்தல். நல்ல குணமுள்ள மாணவர்கள் சமூகத்தை வந்து உருவாக்குது. ஆசிரியர்கள் சொல்ற விடயங்களை கேட்டு பணிவாக நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு எதிர்த்து கதைக்காம அவங்க சொல்ற விடயங்களை கேட்டு நல்ல ஒரு மாணவர்களாக விளங்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 3 பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாக மனப்பாங்கை மாற்றுதல், கௌரவமாக செயற்படல், தலைமைத்துவம் மிக்க மாணவர்களை உருவாக்குதல். பழக்க வழக்கங்களை உருவாக்குவோம். நாங்கள் இந்த மாற்றங்களை வந்து சமுதாயத்தை ஏற்படுத்துவோம்னு உறுதியளிக்கிறோம். எனக்கு பிடிச்ச பூ வந்து ரெட் ரோஸ். எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் வந்து பாஸ்கெட்பால். நிமோட கைகள் இருக்கிற அந்த கை விரல்கள் இருக்கிற இடத்துல திகாஷாவோட கைகளை வச்சு பார்க்கட்டும். தேசிய பாடசாலையாக மாற்றுகிறது.
தனித்துவமான தன்மைகள் மட்டும் இருக்கும். எங்களுக்கு வந்து சில தனித்துவமான யார் என்று அறிஞர் என்று சொன்னால் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அடியன் பூங்குன்றனார் சொல்ற தீரும் நன்றும் துறந்தன வாரா, உங்களுக்கு நன்மையோ அல்லது தீமையோ மற்றக்களால் இல்லை.